வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதேதான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா விஐ, ஏர்டெல், ஜியோ இருக்கிற எல்லா நெட்வொர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரைஸ் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் பண்ண அமௌண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் டீடைல்ஸுமே எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல்ல. அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பை சான்ஸ் யாராச்சும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி அதையும் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 இதுல எதுக்கு வந்து அமௌண்ட் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் இதுல எதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பிரைஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரிசர்ச் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3, அதாவது விஏ, ஏர்டெல், ஜியோ, இந்த 3தோடைய ரிசர்ச் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒருவேளை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 28 டேஸும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலிடிட்டி இருக்கிற பிளான்ஸ்க்கான அமௌண்ட் வந்து 3 நெட்வொர்க்லயுமே எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற எல்லா நெட்வொர்க்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வேலிடிட்டி, நெட்வொர்க், எஸ்எம்எஸ், டேட்டா பேக் எல்லாமே 1 மந்த் பிளான்ங்கிறது வந்து எல்லாமே காமனா தான் இருக்கு. பட் ஆனா பிரைஸ் மட்டும் தான் வேரியன்ட் ஆகுது. அதுவும் ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. ஒரு 10 ருபீஸ்ல இருந்து ஒரு 5 ருபீஸ் அப்படிதான் வேரியன்டே ஆகுது. அந்த வேரியண்ட்டை மட்டும் சொல்றேன் பாருங்க. நார்மலா ஒரு அன்லிமிட்டெட் கால்ஸ் மட்டும் இருந்தது பிளஸ் ஒரு 2 ஜிபி டேட்டா. அது வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் வந்து 149ல இருந்து 179க்கும், இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெலுக்கும் விஐக்கும் சேம் பிளானா தான் இருந்துச்சு. பட் ஜியோல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பிளான் வந்து பாத்தீங்கன்னா 155க்கும், நியூ பிளான் வந்து பாத்தீங்கன்னா 185க்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் விஐயும் ஏர்டெல்லையும் வந்து பாத்தீங்கன்னா 149ல இருந்து 179 அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விஐயும் ஏர்டெலும் சேமா தான் இருக்கு. அதுவே அடுத்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா 219ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 ஜிபி டேட்டா, அன்லிமிட்டெட் கால்ஸ் பிளஸ் 28 டேஸ் வேலிடிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 219 அப்படி இருந்த பிளான் வந்து ஏர்டெல்ல 265க்கும், அதே விஐல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் அதே 219 தான். பட் ஆனா பிரைஸ் இப்போ நியூ பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 269க்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜியோல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பிளானுமே இதோட கம்மியா தான் இருந்துச்சு 2 நெட்வொர்க்கை விட. இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க பிளானுமே இருக்கிற 2 நெட்வொர்க் கூட கம்மியா தான் இருக்கு. ஓல்டு பிளான் வந்து பாத்தீங்கன்னா 209 210 ரூபாய்க்கும், இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க பிளான் வந்து பாத்தீங்கன்னா 250க்கும், அதாவது 249 ரூபாய்க்குமே வந்திருக்கு. ஸோ மீதி இருக்கிற பிளான்ஸ் வந்து மீதி ஒரு 2 பிளான்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து 1.5 ஜிபி, இன்னொரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஜிபி டேட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல 149, இப்போ கன்வெர்ட் பண்ணது 299. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா வோடாஃபோன்லயுமே, அதாவது விஐலயுமே இருக்கு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 2 ஜிபி டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 298க்கு இருந்துச்சு, அதாவது ஏர்டெல்ல. இப்போ கன்வெர்ட் பண்ணது வந்து 360, அதாவது 359 ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி தான் வேரியன்ட். பட் அப்படியே காமன் பிளான்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கு. ஜியோல வந்து பாத்தீங்கன்னா 339க்கு இருந்துச்சு, இப்போ கன்வெர்ட் பண்ணது 300 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இருக்கிற இன்னொரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஜிபி டேட்டா வந்து 300 இருந்துச்சு, இப்போ 350 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதாவது ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா 5 to 10 ரூபீஸ் மட்டும் தான் இது வந்து இந்த 3 நெட்வொர்க்குமே டிஃபரெண்ட் ஆகுது. பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெலும் விஐயும் வந்து காமனா தான் இருக்கு. இப்போ அதுவே நெக்ஸ்ட் இப்போ 56 டேஸ்க்கான நெட்வொர்க் பிளான்ஸ் வந்து எதுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா, இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான பிளான்ஸ் வந்து விஐயும் ஏர்டெலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சேமா தான் இருக்கு. ஜியோல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அப்பையிலுமே இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஐயும் ஏர்டெல்ல இருந்து ஒரு 100 ரூபி இன்க்ரீஸ் தான் இருக்கு. பேசிக்கான ஃபர்ஸ்ட் பிளான் மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. 56 டேஸ்ல வந்து 1.5 ஜிபி டேட்டாக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 400 இருந்துச்சு, இப்போ 479 பண்ணியிருக்காங்க. விஐக்கும் அதே தான் பண்ணியிருக்காங்க. பட் ஜியோல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த பிளானே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த பிளானே இப்போ ஏர்டெல்லையும் விஐயும் இன்க்ரீஸ் ஆயிருக்க பிளானா இருக்கு. அதாவது விஐயும் ஏர்டெலும் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கிற பிளான் தான் 479. பட் ஆனா ஜியோல ஃபர்ஸ்ட் இருந்த பிளானே 479க்கு இருக்கு, 579 இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதே தான் இன்னொரு பிளானுமே வந்து பாத்தீங்கன்னா 2 ஜிபி டேட்டா. ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 499ல இருந்திருக்கு, 449 ரூபாயில இருந்திருக்க பிளான் இப்போ கன்வெர்ட் பண்ணது 549 ரூபாய் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. விஐ, ஏர்டெல் ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. பட் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜியோல 553ல வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து அதுக்கான வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 ரூபீஸ்
வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ண பிளான் வந்து பாத்தீங்கன்னா 630 ரூபா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 550, அதுல 630. இவ்வளவுதான் பிளான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 84 டேஸ். 84 டேஸ்க்கான பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 598. 598ல இருந்து 719 720 ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா 698 ரூபாய்க்கு இருந்துச்சு. கன்வெர்ட் பண்ணது 839 ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க ஏர்டெல்ல. சேம் இதே பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா இதே தான் அங்கேயும் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. 1 ரூபி டிஃபரெண்ட். ஜியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தது 666க்கு, செகண்ட்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இருக்கிற 2 பிளான்ஸ்ல இல்லாம அதர் பிளான்ஸ்ல ஜியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ்ல வந்து டிஃபரெண்ட் ஆகுது. பட் அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடு எப்படி இருக்கு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான நெட்வொர்க் ஸ்பீடுக்காக அமௌண்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்த பிளானே வந்து பாத்தீங்கன்னா 17.1 அதாவது 720 ரூபாயில இருந்திருக்கு. இப்போ கன்வெர்ட் பண்ணது 860 ரூபாயா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. 1.5 GB டேட்டா அது. இதுல இல்லாம 84 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 GB டேட்டாக்கான ஒரு பிளானும் இருக்கு. அதுக்கு வந்து பிளான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தது 1000, இப்போ கன்வெர்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1200, 1 ரூபி கம்மியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஆனுவல் ஒரு இயர்க்கான ரீசார்ஜ். ஒரு இயர்க்கான ரீசார்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் ஃபர்ஸ்ட்ல இருந்த பிளான் 2 GB டேட்டா. இதுல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பக்கத்துலயே தான் இருக்கும். பட் பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா தான். டேட்டா வந்து ஒன்னு ஜியோல வந்து பாத்தீங்கன்னா 2.5 GBயும், விஐல வந்து பாத்தீங்கன்னா 1.5 GBயும், ஏர்டெல்ல 2 GBயும் கொடுக்குறாங்க. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2500 இருந்துச்சு. இப்போ வந்து 3000 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. விஐல வந்து பாத்தீங்கன்னா 2400 இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2900 கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜியோல ஃபர்ஸ்ட்ல இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா 3000 தான் இருந்துச்சு. இப்போ 3600 கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ட் வைஸ், டேட்டா வைஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்படி கன்வெர்ட் பண்றது மூலியமா இல்லாம நெட்வொர்க் ஸ்பீடும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணா இந்த நெட்வொர்க்ஸ்ல வந்து செலக்ட் பண்ண முடியும். காமனா வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெலும் வோடாஃபோனும் ஈக்குவலா தான் இருக்கு. பட் ஜியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியன்ட் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய டேட்டா ஸ்பீடு தான். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஊர்ல வந்து எந்த நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ஈஸியா டவர் கிடைக்குதோ, சிக்னல் கிடைக்குதோ அந்த நெட்வொர்க் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஸோ இந்த 3 நெட்வொர்க்ல உங்களுக்கு எந்த நெட்வொர்க் பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்றது நீங்களே தான் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒருவேளை போர்ட் பண்ணி வேற நெட்வொர்க் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 3 பிளான்ஸ்ல இருந்து பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் சிம்முக்கான விசஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.